2 பேர் ஏதாச்சும் கேட்பான். அண்ணே அதான் செந்திரியா பசிக்குது. என்னடா ஃப்ரீயாக விட்டாங்கன்னு நினச்சேன். இந்த வந்துட்டான்ல. சரி வானே வானே, உன் மைண்ட் வாய்ஸ் வெளியே வரைக்கும் கேட்குதுண்ணே. ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் பார்த்தா வீட்டில் எந்த பொருளும் இல்லை. சரி ஆச்சி கிளப்பி வாங்கிட்டு வரலாம். எல்லா பொருளையும் கைப்பற்றியாச்சு. இப்போ நம்மளோட சமையல் கைவண்ணத்தை இறக்குவோமா? நான் எல்லா வீடியோயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதான் நான் சமைக்கிறமே மொதல் வீடியோ. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னோட வீடியோ லைக் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அம்மா ஹெல்ப் பண்ணி எனக்கு எல்லா வேலையும் பழகிடுச்சுங்க. சரி இப்போ ஃப்ரைட் ரைஸ் வேணும். கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். என்னடா நாளை காணான்னு நினச்சேன். இந்த வந்துட்டேன். எப்படிலாம் சமைக்க கற்றுக்கிட்ட? எதுக்கோ ஐஸ் வைக்கிறான். வாயை திறக்காதடா விமலேஷ். ஃப்ரைட் ரைஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. என்னங்க சமைக்கிறது பெரிய கஷ்டம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதாங்க சமையல். கைக்கு கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். கரண்டியை ஸ்டீல் எடுக்கலாம் பார்த்தோம்னா அதுக்கும் நம்ம சொதப்புது. அது மட்டுமா இந்த டவுசர் வேறு. வெங்காயத்தை வதக்கிட்டு அதை கேரட் பீன்ஸை போட்டு 2 முட்டையை உடச்சி நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்டா இங்கே அந்த சாஸை காணாம பார்த்தோம்னா இவன் சாப்பிட்டுருக்கேன். தாடா மைனில் ரைஸை போட்டு பெப்பர் பவுடர் போடுங்க. சாஸை ஊற்றிட்டு நல்லா கிளறி ஊற்றிட்டு இலையை தூவும் போதே அடடா என்ன ஸ்மெல்லுடா. பிடிங்க சாப்பிடுங்க போங்க. இவ்வளோ பண்ணதெல்லாம் வேலையே கிடையாது. இனிமேல் தான் வேலையே ஸ்டார்ட். எடுத்த இடத்துலையும் வச்ச இடத்துலையும் வைக்கிறதுக்குள்ள இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வேலையே கிடையாது. அடுப்படி திண்டையும் நல்லா க்ளீனாக தொடச்சி விட்ருங்க. க்ளீனாக ஆயிடுச்சு. நானும் என் தம்பியும் பண்ணுற அட்டகாசத்தை இனிமேல் வர வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பாவது நம்ம பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ போடுறா வைப்போம்.